ஹாய், உங்களோட ஹோம்ஒர்க்கை பார்த்துட்டு போவோம். போன கிளாஸ் ரெக்கார்டிங் கேட்டிங்களா? எப்படி இருந்துச்சு ரெக்கார்டிங்? சரியாக்கியா? இல்ல இல்ல சரியில்லை. விட்டு விட்டு நீங்க பேசுறது எக்கோ அடிச்சுட்டு அப்படியே இருந்தது. ஆயிட்டான் ஆயிட்டான். உங்களுக்கு முன்னுக்கு பின்னுக்கு வந்த கிளாஸ் ரெக்கார்டு கேட்டு பார்த்தீங்களா? ஆமா உஸ்தாத், அப்படி பிரச்சனையாவே தான் இருந்துச்சு. இல்ல இல்ல, உங்களோட கிளாஸுக்கு முன்னுக்கு ஜாயின்ட் ஆகினாக்கள், உங்களோட கிளாஸுக்கு பின்னால ஜாயின்ட் அதெல்லாம் ஆகினாக்கள் கிளியரா கிளாஸ். அதெல்லாம் கிளியரா இருக்கு. ஆயிட்டான். அப்ப இது போன் அதான் நல்லா. அதான் அதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். நீங்க இன்னொரு ஜூம் அக்கௌண்ட்டை இன்னொரு போன்ல டிவைஸ்ல கனெக்ட் பண்ணி கொண்டு பார்த்தா தான் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி பார்த்து கொள்றதுக்கு ஈஸியா ம். இருக்கும். சரி, ஓகே. நாங்கள் சார் அந்த ஒர்க்கை கொஞ்சம் பார்ப்போம். ஒர்க்ல சின்ன மிஸ்டேக்கள் இருக்குது. பார்த்துட்டு நாங்கள் புதிய பாடத்துக்கு போவோம் இன்ஷா அல்லாஹ். அதனாலதான் இப்போ எனக்கு கொண்டா உடனே ஒரு அனுப்ப முடியும். சரி, ஓகே. அது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஒரு நாள் கிளாஸ் முடிஞ்சு அடுத்த நாள் இருக்கிற நேரத்துக்குள்ளால அனுப்ப ட்ரை பண்ணுங்க. அப்படி தொடர்ந்து 2 நாளா கிளாஸ் போடுற டைம்ல இருந்தா நீங்க ஹோம்ஒர்க் அனுப்ப தேவையில்லை. நீங்க என்ன செய்யலாம், அந்த ஹோம்ஒர்க்கை என்னால் எங்களோட கிளாஸ்ல வந்து கட்டாயம் புதிய கிளாஸ்ல ஃபெஸ்ட்டுக்கு நாங்க செய்யற வேலை என்ன, போன கிளாஸ்ல சமரி ஆகிக்கிற அந்த ஹோம்ஒர்க். போன கிளாஸ் நான் படிச்சதுல சமரி தான் இந்த ஹோம்ஒர்க். படிச்சதெல்லாம் உங்களுக்கு ஓகே. விளங்கிக்குதா, உங்களுக்கு உச்சரிப்புகள் கிளியர் ஆயிட்டா, உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளங்கள் இருக்குதா என்கிறத நாங்க உங்கள்ட்ட இருந்து விளங்கி கொள்றேன். உங்களோட ஃபீட்பேக்ல நீங்க ப்ராக்டிஸ் பண்றதை வச்சு நாங்க விளங்கி கொள்றதுக்கான ஒரு பார்ட் தான் இந்த சமரியாக இந்த ஹோம்ஒர்க்கை நான் வச்சு கொள்கிறோம். அப்ப இந்த ஹோம்ஒர்க்கை நீங்க ஓகே. கிளாஸ்ல வந்து சரியா ஓதி காட்டிட்டீங்கன்ற அர்த்தம் என்ன? சரியா ஓதி காட்டின அர்த்தம் ஓகே, உங்களுக்கு எல்லாம் கிளியரா விளங்கிக்குது, நிறைய கஷ்டப்பட்டுக்கிறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறீங்க, ஓகே. இன்கேஸ் இது ஏதாவது சரி ப்ராப்ளங்கள் தொடர்ந்து இருந்தால் நாங்க கிளாஸ்ல கட்டாயம் டிஸ்கஸ் பண்ணணும். ஆகவே உங்களோட டெய்லி கிளாஸ் போற நேரத்துல அப்படி போறது குறவு. இன்கேஸ் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்களால போட சான்ஸ் இருந்தால் அல்லது போட வேண்டிய நிர்பந்தங்கள் வரும். சில பேருக்கு நாங்க கட்டாயம் கிளாஸை போடுறது, சில பிரச்சனைகளால கிளாஸை போடுவோம். நீங்கள் இன்றைக்கு கிளாஸ் போடுறது தான் வேணுமென்றால் அதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட்டும் செய்வோம். அப்படியான சந்தர்ப்பங்கள்ல நீங்க கட்டாயம் உங்களோட சைட்ல இருந்து ஃபுல் எஃபர்ட்டையும் கொடுத்து நீங்க ரெடி ஆகிற வேலையை செய்யணும். சரி, பிஸ்மில்லா. உன்னை ஓதுவோம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله கொஞ்சம் الرحمن சவுண்டா ஓதுங்களா? الرحيم. ம். صراط الذين أنعمت عليهم. திருப்பி ஓதுங்க. أستاذ كاتب صراط الذين أنعمت عليهم. நீங்க முதலாவது வர ஏட சவுண்ட் தெளிவாக உச்சரிக்கிறது போதாது. நாங்க அலிஃபுக்கான சில முக்கியமான சில பண்புகளை சொன்னோம். அ என்றது மிக தெளிவாக வரணும் என்று சொன்னோம். ஓகே சரியா? உஸ்தாத். நாங்க அதாவது நான் ஸ்டார்டிங் நல்லா விளங்கி கொள்ளணும். உங்கள்ட்ட இயல்பா இருக்கிற டோன்ல தான் நீங்க ஓதுறீங்க. உங்களோட குரல் ஓகே. இயல்பான குரல்ல தான், அதாவது இவ்வளவு காலம் ஓதிட்டு வந்த குரலை விட்டுட்டு வேற ஒரு குரலுக்கு நீங்க மாறி புதிதாக யோசிச்சு கற்பனை செஞ்சு ஓதணும்னு நாங்க உங்களுக்கு சொல்லல. ஆனா இந்த விஷயம் புதுசு. ஓகே அப்ப அந்த உஸ்தாத். இடத்துல அந்த புதிய விஷயத்த உங்களோட பழைய அந்த குரலோட ஜாயின் பண்ற நேரத்துல மிக தெளிவாக ஈக்கோணும். அந்த இடத்துல நாங்க மிக தெளிவாக ஓதுறதுக்கு அப்ப இந்த صراط الذين أنعمت عليهم. நான் சொன்னேன் போன கிளாஸ்ல, அலிஃப் என்ற எழுத்தை உச்சரிக்கிற நேரத்துல அதுக்கு முன்னால வரக்கூடிய எழுத்தோட பேர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொள்ள கூடாது. தெளிவான ஓகே ஏட உஸ்தாத். சவுண்ட் எடுக்கணும்னு சொன்னால் இந்த இடம் கொஞ்சம் நிதானமாக ந அ ந அ அந்த இடத்துல ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கணும். ம். ம். ஓதட்டுமா உஸ்தாத்? صراط الذين أنعمت عليهم. திருப்பி போதுங்க. صراط الذين أنعمت عليهم. ஓகே, ரெண்டாவது பாப்போம். وأما வ ஆ பெல 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 எப்படி வா ஆண்டு وأ வரும். வ அ وأما நீங்க நாக்கு ஒன்று ரெண்டு வேலை செய்யுங்க. ஒன்று நாவினுடைய பகுதியை பின்பகுதியை தூக்குறீங்க, ரெண்டாவது தொண்டையினுடைய இறுதி பகுதியில் நீ சத்தம் இருக்கிறீங்க. தொண்டையினுடைய ஓகே ஆம்ம வாம்ம வாம்ம தொண்டை பின்னுக்கு போறீங்க, தொண்டையினுடைய நல்லா முன்பகுதியில வரணும். وأ எஸ், அவ்வளவுதான். வ அ وأ وأما السائل فلا تنهر. பிழை. சரியா? وأ ரெண்டு பிழை وأما வந்தீங்க. السائل ம். وأما السائل فلا تنهر.
இல 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 இதுல இல யாவை வச்சு மோதி பார்க்கணும், அலிஃபை வச்சு மோதி பார்க்கணும். யா வச்சு ஓதுற நேரத்தில் நடக்கும் என்றால் நாவினுடைய நாக்கு நடுப்பகுதி தானே தூக்கு- அது மேலுக்கு தூக்கப்படும். ஆமா. நீங்க ஈய உச்சரிக்கும் நேரத்துல நாவானது சின்ன ஒரு அசைவு கூட அசையக்கூடாது. ஓகே. وَأَمَّا السَّائِلَ فَلَا تَنْهَرْ. ம். وأما السائل فلا تنهر. அடுத்தது ஷத்துக்கு தானே ஷத்து. ஆமா. அந்த ஷத்துல கட்டாயம் உரிய அளவுக்கு நாங்க ஷத்துக்குரிய உச்சரிப்பை கொடுத்துட்டு தான் போகணும். இதுல ம். பாருங்க மீம்ல ஷத்திக்குது, ஓகே, அதுக்குரிய இடம் கொடுப்படுது. அதே மாதிரி சீன்லயும் ஷத்திக்குது இல்லைங்களா? ஆ. சீன் وَأَمَّا السَّائِلَ فَلَا تَنْهَرْ. ம். وأما السائل فلا இல்லையே, تنهر. இலன்னு தான் வருது, வ- யா தான் வருது. நாக்க தூக்குறீங்க. ஒருக்கா விட நாவான சொல்லட்டுமா மாஸ்டர்? திருப்பி நாவானது எந்த விதமான அசைவுக்கும் உட்பட லேஸ் அசைஞ்சாலும் எடுத்து மாறிடும். இ இ ஓகே. இ ம். இ ம். وأما السائل فلا تنهر. ஏன் ஃபலா ஓடுறீங்க? ராகம் எடுத்து ஓதுங்க. ஃபலா தன்ஹர். நீங்க நான் சொன்னேன் போன கிளாஸ்ல, நீட்டுதல்ங்கிறது குர்ஆன்ல எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு அருள். அதை வச்சு கொண்டுதான் நாங்க என்ன செய்யணும், எங்களோட ஓதலை நாங்க ம். அழகான முறையில் எடுத்துக்கொள்ளணும். நாங்க அது எல்லாத்தையும் புறக்கணிச்சு கொண்டு ஓட ஆரம்பித்தோம் என்றால் எங்களோட ஓதலும் ஓடிக்கொண்டுதான் நிற்கும். ஓதலுக்குன்ற அந்த ஓதலுக்குரிய ஒழுங்குமுறையில வராது. அது முக்கியம். ம். وَأَمَّا السَّائِلَ فَلَا تَنْهَرْ. وأما السائل فلا تنهر. Good. மூணாவது أنزلنا من المبصرات من ரிப்பீட்டேஷன் நிற்கப்படாது. அடுத்த முக்கியமான பிரச்சனை ரிப்பீட்டேஷன். என்ன ரிப்பீட்டேஷன்? ஒரே வசனம் இப்படி வரக்கூடாது. ஒரே ஃப்ளோல போகணும். ஓகே. وأنزلنا وأنزلنا பேத்திரணும். وأنزلنا من المبصرات ماء سجاجا. سجاجا நீட்டி ஓதணுமா? ஓகே. ம். ஓதவாத. ஓதுவோம், திருப்பி 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 ஓதும். وأنزلنا من المبصرات ماء سجاجا. மீமுக்கு மேலே இருக்கிற மத்திர அடையாளம் சுமாராக சரியாக, சுமாராக இல்ல, மிகவும் சரியாக 6 அளவுக்கு நிட்டணும். 6 கவுண்ட். அப்படி இல்லையா 3 ஓகே. செகண்ட்ஸ் நிட்டணும். அதுல குறைக்க இயலாது. ஓகே. ماء سجاجا. وأنزلنا من المبصرات ماء سجاجا. அன் ம அன் கொஞ்சம் விட்டா திருப்பி மோசிராத்தி ம அன் அப்படி ரிப்பீட் ஆகுது. அது பிள்ளை. ஓகே ஓகே, நாலாவது வாங்க பாப்போம். இல்ல எல்லாம் உங்களுக்கு பிள்ளையெல்லாம் திருத்தாரு. நாலாவது வாங்க. إيلافهم رحلة ஏய், الشتاء. நான் போன கிளாஸ்ல கலக்கி ஒரு சமயம் விஷயம் சொல்லி தந்தனே, எழுதலையா? ஆ. ஆ. எஸ். அப்ப ரிஹலத்தை எப்படி ஹாவ கலக்கலும்? ரிஹலத்தை إيلافهم رحلة الشتاء والصيف. ஈயனிடக்கூடாது, ஈயனிடக்கூடாது. إيلافهم رحلة الشتاء ரிஹலத்தை இல்ல والصيف. சிஸ்டர், ரிஹலத்தை இல்ல, ரிஹ்லத்தை. رحلة
رحلة إيلافهم رحلة الشتاء والصيف. தாவ நீட்டுறது போதாது. ம். ம் إيلافهم رحلة الشتاء والصيف. திருப்பி பாருங்க பாப்போம். பிழை ஒன்று வராம ரிப்பீட்டேஷன் இல்லாம. إيلافهم رحلة பிழை الشتاء. ரிஹலத்த இல்ல, அது பிழை ஓட்டிங்க. அந்த رحلة யோசனை வச்சுக்கொள்ளுங்க. آه. ஹாவ நீங்க கலக்குறீங்க, தெளிவாக கலக்குறீங்க. ரிஹலத்த ரிஹலத்த என்று கலக்குறீங்க, அது பிழை. விளங்கினாது? آه. அப்ப உங்களோட ஓதல்ல إيلاف. அந்த இடம் வார நேரம் மிக கவனமா தாண்டி போகணும். நீங்க உங்களோட ஓகே. ஸ்டைலுக்கு, உங்கள்ட்ட இருக்கிற டோனுக்கு ஏத்த வகையில உங்களோட பாட்டுல நீங்க போனீங்க என்றால் அந்த இடம் அந்த இடத்துல தவறு விடுறது மாற்ற முடியாத ஒன்றா போயிடும். அப்ப அந்த இடத்துல எங்கட கவனம் ஓகே. இருக்கணும். நான் எங்கட ஓதுல ஓதுறோம், எங்கட டோன்ல ஓதுறோம், அந்த இடம் மிக கவனமாக தாண்டி போகணும். ம் إيلافهم رحلة الشتاء والصيف. திருப்பி ஓதுங்க. வஸ்ஸைஃப். அதை நீட்டி ஓதணுமா? آه. ம் إيلافهم رحلة الشتاء والصيف. إي إي رحلة الشتاء والصيف. إي என்றது தெளிவா வரணும். إيلافهم إي ம் إيلافهم رحلة பிழை الشتاء. رحلة رح- அல்ல، رحلة. رحلة الشتاء والصيف. நீங்க என்ன செய்றீங்க என்றால் பாருங்க, இந்த இடத்துல நீங்க பிரேக் م- பண்றீங்க. இ வஸ்ஸைஃப் நிற்பாட்டி ஓதுங்க, இது பிழை. ஏன்? م- சட்டம் என்ன சொல்லுது, ஒழுங்கு என்ன சொல்லுது? இந்த இடத்துல தான் م- தெளிவான வித்தியாசத்தை எடுக்கணும், வேறுபாடு எடுக்கணும். அலிஃபுக்கு முன்னுக்கு, ம். பின்னுக்கு எடுக்கப்படாது. பின்னுக்கு எடுக்கிறது பிழை. ஓகே. ம். ம் ஓதவா அது திருப்பி? போதும் போதும், சரியாக வரை முகத்தா வேணும். إيلافهم رحلة الشتاء والصيف. இப்ப நீட்டலையே, ஏன் நீட்டத்தை குறைக்கிறீங்க? إيلافهم رحلة الشتاء நீட்டணும். ம். ம் إيلافهم رحلة الشتاء والصيف. ஓரளவுக்கு வந்திக்குது. ஆனா ஷீன்ல சத்திக்குது, அந்த ம். சத்து உச்சரிக்கப்பட இல்லை. ஹைர். ஓகே. அது நீங்க ஓகே எடுக்கணும். உஸ்தாத். ஓகே, அஞ்சாவது ம். வாங்க. بأن بأن ربك أوهى لها. திருப்பி கொஞ்சம் நிதானமா வருங்க. உங்களுடைய ஸ்பீட் தான் உங்களோட முக்காவாசியான பிள்ளைகளுக்கான அடிப்படையான காரணமா இருக்குது. உங்களோட கொண்டோல் மட்டும் இல்ல, ஓகே. உங்களோட கொண்டோல் உங்கள்ட்ட ஓகே இருக்கணும். உஸ்தாத். அப்பதான் உங்களால அதை சரியா எடுத்து கொண்டு போய். ம் اوكي يا استاذ. بأن ربك أوهى لها. பி அன்ன பி அன்ன திருப்பி வருங்க. أن எப்படி விளங்கல்ல? பின்ன بأن சவுண்ட் வரணும். பி بأن ها அன்ன. بأن بأن ربك أوهى لها. அவு அவு ஆத்தல பி அன்ன அவ் ரெண்டும் தொண்டையினுடைய أو முன்பகுதியிலிருந்து أو இருக்கணும். أوكي أستاذ. بأن ربك أوهى لها. குட் குட். ஆறாவது. إن شانئك هو الأبتر. ஹுவல் அபுதர். ஆஹா ஆஹா. أبتر. ஹுவல் إن شانئك அபுதர். ஹுவல் அபுதர். إن شانئك هو الأبتر. இன்னஷானி அக்கண்டு வரக்கூடாது, அதுலயும் கவனமாயிக்கணும். இன்னஷானி அக்க ஷீன்ல வந்து இஷ் என்ற சவுண்ட் வந்து விடக்கூடாது, அதுலயும் மிக கவனமாயிக்கணும். ஹைர். இன்னைக்கு நாங்க புதிய வசனங்களை பார்க்க முடியாது. எங்களுக்கு இந்த வசனங்களுக்கு கூட பாரிய பிரச்சனைகள், பெரிய பெரிய பிழைகளோட, பெரிய பிழைகள் என்று சொல்றது நுணுக்கமான பிழைகள் கூடுதலாகி.
நுணுக்கமான பெரிய பிழைகள். அப்ப நீ அந்த பிழைகளை முதலாவது ம். நீங்க விளங்கணும். இப்ப இதான் எந்த பிழை. இந்த பிழையை நான் எப்படி திருத்துறதுங்கிறத நீங்க தான் யோசிக்கணும். அதுக்கான ஒரு ஐடியா உங்களோட கண்ணால பார்த்த ஒரு ஸ்பீடை குறைச்சி வாயின் மூலமாக ஓதுகின்ற ஸ்பீடை கொஞ்சம் லெவல் பண்ணீங்க, கட்டுப்படுத்தினீங்க இந்த ஓதலுக்கு உங்களுக்கு உங்களோட 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 வாயினுடைய அசைவினுடைய ஸ்பீடுக்கு உங்களால ஓத இயலாது. சரி ஃபாஸ்ட் ஆகி. எனவே நீங்க என்ன ஓகே செய்றீங்க? உஸ்தாத். சில இடங்கள் நீட்ட மாட்டேங்கிறீங்க, சில இடங்கள்ல சவுண்ட் வெளிப்படுத்தப்பட மாட்டேங்குது, சில இடங்கள்ல ஷத்து உச்சரிக்கப்படுது இல்ல, சில இடங்கள்ல அலிஃபாக போகுது இல்லாம், சில போது அலிஃப் வந்து யாவா மாறுது. இப்படி பல பிரச்சனைகளுக்கு மாட்டுது. அதை கொஞ்சம் கிளியர் பண்ணி எடுத்துக் கொள்ளணும். இது முதலாவது வேலை. ரெண்டாவது, இதே ஒர்க் உங்களுக்கு திருப்பி நீங்க எனக்கு அனுப்ப வேணாம். வெரி கிளியர்லியா பிராக்டிஸ் பண்ணி ரெடி ஆயிட்டு ம். வரணும். அடுத்த கிளாஸ் பெரும்பாலும் அப்போ உங்களை மாதிரி இப்ப இந்த விளங்குது, இப்ப கஷ்டம் விளங்குது. ஸோ நாளைக்கு உங்களுக்கு கிளாஸ் அரேஞ்ச் பண்ண படும் பெரும்பாலும். நாளைக்கு கிளாஸ் நடந்துட்டு, பட் நாளைக்கும் ஒரு இன்ஷா கிளாஸ் அரேஞ்ச் பண்ண சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். நாளைக்குரிய ஒர்க், இந்த ஒர்க்கை நாளை கிளாஸ்ல மோஸ்ட்லி 75% மேல சரியா ஓதினா தான் எங்களுக்கு புதிய பாடத்துக்கு போகலாம். இப்ப இன்றைக்கு நான் நினைக்கிறேன் 25% கூட எங்கட டோட்டலி சரியில்லை, பிழைகம் கூட இருக்குது. ஆகவே இந்த பிழையிலிருந்து நான் புதிய ம். பாடத்துக்கு போயிடல. ஸோ ஒர்க்ல ஒரு 75-80% ஓகே, நல்ல மாஷா அல்லாஹ். அடுத்த ஸ்டெப் போயிலுமெண்டா தான் நாங்க புதுசா புதிய வசனங்களை, புதிய பிரச்சனைகளை, புதிய விஷயங்களை நாங்க பார்க்கறதுக்கு போயிடும். ஸோ இன்ஷா அல்லாஹ் டைம் எடுத்து ரெக்கார்டையும் கேட்டு இந்த ரெக்கார்ட் நல்லா கிளியர் ஆகிக்கும் இன்ஷா அல்லாஹ். இதை விட சவுண்டா ஓதுறது இன்ஷா அடுத்த கிளாஸுக்கு கொஞ்சம் நல்லா ஆகிக்கும் உங்களுக்கு. ப்ராக்டிஸ் பண்ணி இன்ஷா ஜெயிக்கலாம்.